ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது முருகன் 360 யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் இன்றைக்கி எங்கே பார்க்க போகிறோன்னா, நம்ம ஷோலிங் அடுத்தில் உள்ள மோட்டூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தை முன்னிட்டு சிறப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஊர் ஜாத்திரை வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம கொல்லாபுரி அம்மன் கோவிலிருந்து ஸ்ரீதேவி திருவள்ளத்தம்மன் கோவில் வரைக்கும் இந்த ஊரில் நடக்கும். இதற்காக வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் 10 நாளுக்கு முன்னாடி காப்பு கட்டி அதுக்காக விரதம் இருந்து இன்னைக்கு பார்த்தா நேர்த்தி நிறைவேறத்துக்காக அவங்க வேண்டுதலுக்கு முள் குத்தி அளவு குத்தி கட்டை கட்டி இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல கடந்த வாரம் நம்ம ஷோலிங்கில் குளத்தம்மன் ஜாத்திரை இன்னைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அதுக்கான முழு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. அதே போல் மோட்டூர் கிராமத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான முறையில் இந்த திருவிழா நடத்திட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மோட்டூர் கிராமமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு பண்ணி கடந்த வீடியோ பார்த்துருந்தோம். நைட்டில் வந்து விளக்குகளை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து நிறைய அழகு குத்தி போயிட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பாருங்கள் முள் குத்தி தன் அம்மனை வந்து இழுத்துட்டு போகிற காட்சி நாங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே ஒரு சின்ன பொண்ணுலேருந்து அம்மா பெரிய அம்மா வரைக்கும் எல்லாருமே பக்தியை வெளிப்படுத்துக்காக இந்த செயலை செய்கிறாங்க. நம்ம சாதாரணமாக நினச்சிருவோம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். உண்மையான பக்தி இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இதெல்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து ஈஸியாக செய்ய முடிய விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து முழுமையான ஒரு பக்தி தேவை. ஸோ நினச்சி பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் நடக்குது, வேறு எங்கேயும் நடக்குதான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஒவ்வொரு சுவாமி ரொம்ப அழகான முறை அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து முள் குத்தி அவங்க வேண்டுதலை செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே, இந்த ஊர் மக்கள் எல்லாமே வந்து இந்த கோவிலுக்கு வந்திருந்தாங்க. கொல்லாபுரி அம்மன் கோயில் வந்து இன்றைக்கி வந்து காலையில் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இரவு பார்த்தீங்கன்னா திருவள்ளத்தம்மன் கோயில் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்ட முறையில் இந்த விழா முடிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த விழா எண்டில் பார்த்தீங்கன்னா அவங்க சிறப்பான முறையில் பெரிய வந்து ஒரு மரக்கட்டையில் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி அதுக்கான வந்து ஒரு பூமூட்டெலாம் செய்கிறாங்க. அன்றைக்கி இரவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான வேண்டுதலை எலுமிச்சம் குங்குமம் மஞ்சள் தாலி கயிறெல்லாம் போடுறாங்க. அதை கிடைக்கிறவனுக்கு ரொம்ப வேண்டுதல் ரொம்ப சக்தியாக இருக்குது. ஸோ நான் முதல் முறையாக இந்த மோட்டூர் கிராமத்தில் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் எப்பவுமே ஷோலிங்கை தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். அதே மாதிரி மோட்டூரில் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முழுக்க காரணம் பார்த்திங்கன்னா அந்த மோட்டூர் கிராமத்து மக்கள் தான். எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த திருவிழா சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மோட்டூரில் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஸோ அதன் மூலமாக நான் போயிருந்தேன். ஸோ பார்த்துட்டு நான் அந்த வீடியோவில் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒவ்வொன்றுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள் வந்து அழகு குத்தி முள் குத்தி சுத்த போகிறாங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஊர் மக்கள் எல்லாமே வந்து கோவிலில் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எப்போ சாமி ஊர்வலம் கிளம்ப போகிறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தயாராக இருக்காங்க. அங்கே வந்து ட்ரம்ஸுங்க அடிக்கிறது, பம்பா அடிக்கிறது, கேரளா பம்பா வச்சுருக்காங்க, கரகாட்டம் ஒயிலாட்டம் கட்ட ஆட்டம் நிறைய ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இளைஞர்கள் பாருங்கள், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முள் குத்துற வலி கூட தெரியாமல் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா இந்த அம்மனுக்கு அவங்க செய்ய ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போ பிரம்மாண்ட முறையில் பார்த்திங்கன்னா அந்த திருவள்ளத்தம்மன் கோவில் வந்து சுவாமி வந்து ஊர்வலம் வரப்போகுது. இந்த மோட்டூர் வழியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்து பிரம்மாண்ட வரவேற்பு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றிருக்கு. இது பார்த்திங்கன்னா காவல்துறை முழு ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து கூட்ட நெரிசலை சரி பண்ணி வந்து வாகனத்தை அதிகரிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கணும். மற்றும் இந்த கிராமத்து மக்கள் இளைஞர்கள் ஆன்மீக நண்பர்களும் ஒவ்வொன்றும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப நாட்டம் உள்ளவங்க பார்த்திங்கன்னா இது மாதிரி விஷயத்த பண்ணுறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்து பொங்க வச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஆடி மாதம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள், ரொம்ப சிறப்பான விஷயம் நடக்கும். அதே மாதிரி ஆடி மாதம் எல்லா ஊர்லேயும் ஜாத்திரை நடக்கும். ஸோ நான் வந்து நம்ம ஊருக்கு ஜாத்திரை முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மோட்டூரில் கடைசியாக நினைக்கிறேன் ஜாத்திரை நடைபெற்றிருக்கு. ஸோ நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் வந்து சுவாமி ஊர்வலம் ரெடி ஆகலை. அதுக்காக எல்லாருமே ரெடியாக
ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பெரியவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நேரம் பார்த்துட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து தம்பி சொல்லிட்டு இருந்தால் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே 1 மணி நேரத்துக்குள்ளே சாமி ஊர்வலம் கிளம்பிடும். அப்புறம் பாருங்கள் வான வேடிக்கை ஆட்டப்பாட்டத்தெல்லாம் வந்து இந்த மூட்டூர் கிராமமே சும்மா அதிர போகுது அப்படின்னாங்க. நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அங்கே வந்து இளைஞர்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ரெடியாக இருந்தாங்க. தம்பி என்னன்னா கேட்டேன், அண்ணா எங்கள் ஆட்டத்தை வந்து பாருங்கண்ணா அப்படின்னாங்க. சரிடா தம்பி பார்க்குறேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மறக்காமல் வீடியோ எடுக்கணுன்னாங்க. கண்டிப்பாக எடுக்கிறேன் தம்பி, நம்மளோட சேனலில் நீங்கள் வந்து போகிறத நான் ரெடியாக இருக்கேன் தம்பி சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் நீங்கள் பார்த்து கொல்லாபுரி அம்மன் கோவில். இந்த சுவாமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் அமைஞ்ச மாதிரி இந்த கொல்லாபுரி அம்மன் கோவில் இருக்குது. நான் கோயிலுக்கு போயிருக்கேன். இங்கே வந்து குங்குமம் மஞ்சள் வந்து நீங்கள் சாமி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இங்கே வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வானவில் வந்து சூப்பராக வந்திருக்குங்க. அந்த மழை வரப்போது எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது வரைக்கும் மழை வரலை. ஆடி மாதம் கண்டிப்பாக மழை வரும். அடிக்கிற பம்பையும் தாரையும் விட்டால் யாராக இருந்தாலும் ஆடுவாங்க. அது என்ன அப்படிப்பட்ட ஒரு சவுண்டு அது. அது வந்து நம்மளை வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப ரொம்ப மெய்சிலிக்க வைக்க ஒரு ஓசை பாருங்கள் வானவில். அதை வந்து ரெடி பண்ணிருக்கப்போ ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நிறைய விஷயம் அது பாருங்கள், நிறைய விஷயம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. என்னால் வந்து எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு ஒன்றுன்னா நான் பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக அவங்க வீட்டில் ஒருத்தர் வந்து வேல் கூத்துறதுனால அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. சாமி ஊர்வலத்துக்கு காத்துட்ருக்காங்க எப்போ சாமி கிளம்ப போதும்னு சொல்லி. இங்கே இந்த பக்கம் இளைஞர்களும் தயாராக இருக்காங்க. இங்கே பாருங்க தம்பியும் பாருங்கள் ரெடி ஆகிட்டாங்க.
நீங்கள் பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ தேவி திருவாத்தம்மன் கோவிலுக்கு வந்து நம்ம நுழைவாயிலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கடைகளை பார்த்துட்ருக்கோம். 2 பக்கம் ரொம்ப அழகான வந்து கடைகள் அமைச்சிருக்காங்க. நிறைய வந்து குழந்தைங்க பொம்மைங்களாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வந்து நிறைய பேர் வந்து அதை வாங்கிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூட்டூர் கிராமத்து இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா பேனர் ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. தம்பிங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நான் ஊரில் வந்து நானும் இந்த ஊருக்காரன் அப்படின்னு பாரு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. பட் அவங்களுக்கு இந்த ஊர் நான் ரொம்ப அக்கறை. இந்த திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இதுதான் வந்து இந்த திருவாத்தம்மன் கோவிலுக்கு நம்ம உள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கோவிலில் முக்கியமான விஷயம் சொல்லுவாங்கன்னா, இந்த கோவில் அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வாலிபால் வந்து டெய்லியும் வாலிபால் விளையாடுறாங்க. தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா வாலிபால் சரியான பிளேயருங்க. நான் நிறைய நின்று பார்த்துருக்கேன். எப்போவுமே அங்கே வாலிபால் விளையாடுவாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வாலிபால் டோர்னமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே அந்த மூட்டூர் பசங்க பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்காங்க. கிரிக்கெட் மட்டும் இல்லாமல் வாலிபாலும் நல்ல பிளேயர்ஸாக இருக்காங்க. நிறைய வெளியே போய் மேட்ச் ஆடுறாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அப்போ தான் இந்த கோவில் பற்றி பார்ப்பேன். எப்போவுமே நிறைய டோர்னமெண்ட் நடத்துறது உண்டு. நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் தம்பிங்களுக்கு. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்காங்க. நிறைய பேர் நல்ல வாலிபால் பிளேயர்ஸ் உருவாக்குறாங்க. அதாவது நிறைய டோர்னமெண்ட் நடத்தினால நிறைய பேர் வந்து இங்கே மேட்ச் ஆடுறதுக்காக மூட்டூர்னாலும் டெவலப் பண்ணுறாங்க. இதுதான் அந்த முக்கியமான இடம். அதாவது அது ஒட்டின மாதிரி தான் இந்த திருவாத்தம்மன் கோவில் இருக்குது. நீங்கள் பார்க்கறது தான் திருவாத்தம்மன் கோவில். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா வந்து நல்லபடியாக இருக்குன்னு சொல்லி தான் வேண்டுதல் நிறைவேற்றுக்காக வந்திருக்காங்க. நான் முதல் முறையாக வெளியிருந்து பார்த்துருக்கேன். முதல் முறையாக அந்த கோவில் போகலான்னு கேட்டிருந்தேன். உள்ள வீடியோ எடுக்கலாமல் கேட்டேன். அப்போ வந்து ஒருத்தர் வந்து தம்பி தாராளமாக எடுக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரில் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச பர்சனா சீனிவாசன் ஐயா. அவங்களோட டாக்டர் வந்து தமிழ் இருக்கா, என் தங்கச்சி. அவள் தான் வந்து ஆனால் வாங்க நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனான். அவன் கூப்பிட்டு போகிற சரி வா பார்ப்போலாம் போயிட்டு அந்த கோவில் பார்க்க போனேன். முதல் முறை கோவில் பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு கோவில் பார்த்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். முதல் முறை திருவிழா பண்ணனால ரொம்ப அழகான முறையிலும் லைட்டிங் சூப்பராக கலர் நிறைய வந்து பிரம்மாண்ட முறையில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. வண்ண விளக்குங்களை பூக்கள்லாம் நல்லா அலங்கரிச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். சாமியை பார்க்க போகிறேன்னு சொல்லி சாமியை பார்த்து நிறைய பூ முடித்து சாமி ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் தமிழ். என் சிஸ்டர் மோட்டூரில் இருக்கா. அவள் தான் என்னை கூட்டிகிட்டு போய் சொன்னால அவள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ நான் வந்து மோட்டூரில் வந்து பார்த்தேன். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கேன் ஸ்ரீ தேவி திருவாத்தம்மன் கோவில். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுதல் நிறைவேற்ற போகிறாங்க. இரவு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து இங்கே வந்து சாமி வந்து தரிசனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏதோ பூஜைலாம் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. நான் இன்னும் பார்க்கல. வெயிட் பண்ணுங்க, நம்ம முழுசாக பார்க்கலாம். இதுதான் அந்த கோவில் வந்து நம்ம நல்லாகும். ரொம்ப நல்லா இருக்குது கோவில் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஷோலிங் வந்தோம்னா இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோயில் நிறையா ஒரு சக்தி வாய்ந்த கோயில். நிறையா வீட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் எலுமிச்சை மயம் மஞ்சள் கோவில் கொண்டு போங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சரியாயிடும். ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் இது. பாருங்கள் இவ்வளோ அழகான வந்து பூக்களால் வந்து அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த திருவிழா காலங்களில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சூப்பராக இருக்கும். எப்பவுமே சொல்லுவாங்க கிராமத்துலாம் வந்து திருவிழா வந்து களை கட்டும், பிரமிப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இது. ரொம்ப பிரம்மாண்ட முறையிலுமா இந்த மோட்டர் வந்து ஆடித்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பாக வந்து இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து திருவிழாக்களை செய்கிறவங்க தான் சொந்த பந்தம் எல்லாம் ஒன்றா சேருவாங்க. மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் முருகன் 360 யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.